நீங்கள் இந்த ஆலோசனையை சீதையை கடத்தி வருவதற்கு முன்பே செய்திருக்க வேண்டும் அண்ணா. தங்கையின் மீது இருந்த கண்மூடித்தனமான பாசத்தினால் சரி எது தவறு எது என்று சிந்திக்காமல் மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்து விட்டீர்கள். அதன் கர்ம பலனை நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆரம்பம் அண்ணா. நாம் இன்னும் நிறைய சங்கடங்களையும் அழிவுகளையும் சந்திக்கப் போகிறோம். சீதையை அபகரித்து வருவதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஆலோசனையை இப்பொழுது செய்து என்ன பயன்? இனி நடக்கவிருக்கும் எதையும் நம்மால் மாற்ற முடியாது. விதி அதன் கடமையை செய்தே முடித்து தீரும். நம் விதியை நீங்கள் உங்கள் கரங்களாலே எழுதிவிட்டீர்கள். நம் விதியை நீங்கள் எழுதும்போது மந்தமாகி செயல்படாமல் இருந்த உங்கள் அறிவு அந்த விதி செயல்பட துவங்கியதும் மீண்டும் பழையபடி விழித்து கொள்ள துடிக்கிறது. ஆனால் அதில் இனி எந்த பயனும் இல்லை அண்ணா என்று கும்பகர்ணன் லங்கேஸ்வரன் ராவணனை நிந்தித்தான். அடுத்ததாக பேசிய விபீஷணன், கும்பகர்ணன் சொல்வது அத்தனையும் உண்மைதான் அரசே. ஆனால்